ராமலிங்காய அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பது அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் ஆற்ற மாட்டாமை என்ற தலைப்பில் 3வது பாடலில் கண்ணார் அமுத கடலே என் கண்ணே கண்ணுட்கருமணியே தன்னார் மதியே கதிர்வரைப்பி தழைத்த சுடரே தனிக்கணலே எந்நாடறிய பெரிய அண்டமெல்லாம் நிறைந்த அருட்ஜோதி அண்ணா அரசே இனி சிறிது மாற்ற மாட்டேன் கண்டாயே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள். கண்ணார முதற்கடலே, எல்லாமுடைய இயற்கை உண்மை தனிக்கடவுள் எல்லா உயிருக்கும் இன்பம் வழங்குவதற்கு பேரொளியாகவும் பேராற்றலாகவும் இரண்டும் சேர்ந்து தயவு பேராற்றலாகவும் ஆழம் அகலம் நீளம் காண இயலாத அளவுக்கு எல்லா உயிரையும் தன் கண் போன்று பாதுகாப்பதால் கண்ணார் அமுத கடலே என போற்றுகின்றார். என் கண்ணே, கண் முக்கியம். தலையில் உள்ளது, ஒளி உள்ளது. இந்த ஒளிக்கு ஒளியை வழங்கி ஒளிரச் செய்து நாம் பார்ப்பதற்கு உதவுகிறது. இந்த ஒளிரச் செய்வது ஆன்ம சிற்றணு ஒளியாகிய இறைவர். அவர் எல்லா உயிரிலும் உயிருள் யாம் எம்முள் உயிர் என்பதை உள்ளார் என்பதை நாம் உணர்ந்து அவரை காண நாம் அவரின் பிரதிபிம்பமாக உள்ள எல்லா உயிரையும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரையுமையுடன் எவ்வுயிரும் பொது என கண்டு இறங்கி பரவகாரம் செய்யணும். முதலில் பார்ப்பது பசித்த ஜீவனை கண். எனவே கண்ணிற்கு உரிய கண்ணோட்டமாகிய தயவு பார்வை வரணும். வந்தால் கண்ணுட் கல்லாய மனம் கரையும். கரைந்தால் ஜீவன் பேதம் பாராது. ஜீவன் பேதம் பார்க்கவில்லை என்றால் ஆன்மா இறங்கி பசித்த இலைகளின் பசியை போக்க போக்க நீ செய்த பரோபகார செயலால் உனக்கு ஆற்றல் கூடி கருமணியாகிய தன்னுள் உள்ள தலைவனை காட்டும். இதை நம் பெருமான் திருவருட்பாவில் கருமுதற் கருவாய் கருவினுட் கருவாய் கருவெலாம் காட்டும் கருவாய் என்பார். மேலும் தன்னை அறியும் அறிவே தகும் அறிவு என காட்டும். தன்னார் மதியே, மிக குளர்ச்சி பொருந்திய பேரறிவு. காரணம், அருளே வடிவாக அருளே உருவாக உள்ளார். விதி என்பது காற்றின் இயக்கம், மரணம் உண்டு. மதி என்பது ஒளி இயக்கம், மரணமில்லா பெருவாழ்வு வழங்கக்கூடியது. விதிக்கு காற்றின் இயக்கம் மனம் செம்மையாக மந்திரம், மதிக்கு ஒளி இயக்கம் மனம் செம்மையாக ஜீவகாருண்ய ஒழுக்கம் எனும் மனதின் செயல்பாட்டால் ஆற்றல் பெறணும். இந்த ஆற்றலுடன் உபார சக்தியாகிய அருளொடி கூடினால் பேரின்ப சக்தி பெருவாழ்வாகிய மரணமிலா பெருவாழ்வு. மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்புகளேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்று கூறுகிறார். கதிர்பரப்பி தழைத்த சுடரே
இயற்கை உண்மை கடவுள் ஒருவரே, அவரே பெருஞ்சோதி. இவரே சூரிய சந்திர ஜோதியில் ஜோதியாகவும் முச்சுடர்களும் ஒளி முயங்குற அளித்தருள் அச்சுடராகவும் விளங்குகிறார். தலைத்த சுடரே, அவர் எல்லா உயிரிலும் உள்ளார் என்கின்ற உண்மை 23/5/1867 அன்றுதான் வெளிப்படுகிறது. மேலும் தனிக்கணலே, இந்த தனிக்கணலை நாம் பெற முடியும் என 12/4/1871 உண்மை பத்திரிகை வாயிலாக நாம் அறிய முடிகிறது. எண்ணிய எண்ணிய எல்லாம் தர என்னுள் நன்னிய புண்ணிய ஞானமை கணலே என்கின்றார். எந்நாடறிய பெரிய அண்டமேலாம் நிறைந்த அருட்ஜோதியே, எண்ணிக்கையில் அடங்காத உள்ளத்தால் எண்ண இயலாத அண்டங்களை பற்றி நடராஜோதி மாலை 18ஆம் பாடலில் கூறுகிறார். மேலும் 2356 உலகங்கள் கூறுகிறார். இவை யாவும் அருள் பேரொளி, ஜோதி பேராற்றல், தயவு பேராற்றலால் ஒருவரும் இவ்வண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் உரு சிறு அணுக்களாக ஊடசெய அவ்வெளியின் நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே என போட்டுகிறார் இறைவனை. அண்ணா அண்ணா ஜீவன் பெண், இறைவன் ஆண். இந்த ஜீவனுக்கு ஆதாரமான ஆண் இறைவர். அதனால்தான் அண்ணா என்கின்றார். அரசே, எல்லாம் உடையவர், எல்லாம் ஆனவர், எல்லாம் வல்லவர், எல்லாம் அல்லாதவர். அதனால்தான் அரசே என போட்டுகிறார். மேலும் என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாக இருக்கவே இசைவித்து நிலைபெற்று வாழ்வுற செய்த நிலைபெற்று உலகில் வாழ்வுற செய்த கருணை வள்ளல் நீ. எனவே எல்லா உயிரும் இன்பமாக வாழ அருள் புரியணும் என்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றார். அருட்பெருஞ்சோதி இறைவா, எல்லா உயிரையும் காப்பாற்று என திரும்ப திரும்ப விண்ணப்பம் செய்கின்றார். ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும். திருச்சிற்றம்பலம்.